வணக்கம். சுவாரஸ்யமான ஒரு ரஷ்ய கதை. ஒரு பெண் ஒரு அலங்கரிக்கப்பட்ட வட்ட வடிவ கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்பாள். ரொம்ப ரசிப்பாள், எதானு யோசிச்சுட்டே இருப்பாள். அந்த கண்ணாடியை விட்டு பிரியவே மாட்டாள். தூங்கும்போது கூட தலையணை கடியில் வச்சு தான் படுத்துக்கிட்டே இருப்பாள். அவளுக்கு அப்படி காலப்போக்கில் வயசாகுது, கூந்தல்லாம் நரைக்குது, உடல்லாம் சுருங்குது, முகமெல்லாம் சுருங்கிடுச்சு, உடல் வலிமை இழக்குது. ஒரு கட்டத்தில் உறங்கும் பொழுதே அவள் இறந்துடுறாள். அவள் வீட்டில் வேலை செய்த பெண்ணுக்கு ரொம்ப காலமாக ஒரு ஆசை, இந்த கண்ணாடியை நம்மளும் பார்க்கணும் அப்படின்ட்டு. சரி, இப்போயாவது பார்க்கலான்னு தலையணை கடியிலேருந்து அந்த கண்ணாடி எடுத்து முகத்தை பார்த்தா அவளுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவளுடைய இளமை பருவ முகம்தான் அந்த கண்ணாடியில் தெரிஞ்சுது. இதை பார்த்தோன்னே வேகமாக ஓடி போய் தன்னுடைய எஜமானன்ட்ட கொடுக்குறா. ஐயா, இதுதான் உங்கள் மனைவி பார்த்துட்டு இருந்த கண்ணாடின்னு கொடுக்குறா. அவரும் தன்னோட முகத்தை பார்க்குறாரு. அவர் ஒரு 70 வயதானவர். ஆனால் அவருடைய பருவ வயது தான் அந்த கண்ணாடியில் தெரியுது. அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஓ, இதை தான் நம்ம மனைவி இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தாளா? அவளுடைய இளமை முகத்தை தான் அவர் ரசிச்சுட்டே இருந்திருக்கா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இந்த கதை படிக்கும்போது எனக்கும் நிறைய விஷயம் தோணுச்சு. சரி, நம்ம எல்லோரும் ஏன் ரொம்ப மெனக்கெட்டு மேக்கப் பண்ணுறோம்? முக்கியமாக நம்ம எல்லோரும் ஏன் டை யூஸ் பண்ணுறோம்? ஒரு 40-45 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே தான் முடி நரைக்கும் இல்லையா? அது நமக்கும் தெரியும், நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நம்ம வயசு என்னன்றது நமக்கும் தெரியும், நம்ம சுற்றி இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம ஏன் இவ்வளோ மேக்கப் பண்ணுறோம்? ஒரு சில பெண்ணுங்கள்லாம் பியூட்டி பார்லரில் பொட்டுலினியம் டாக்ஸின்ற அந்த இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணி சுருக்கத்தை எடுக்கிறாங்க, முகத்தில் இருக்க சுருக்கத்தை எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தன்னை இளமையாக காட்டிக்கிறதுக்காக. சரி, யாருக்காக இளமையாக காட்டிக்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கண்ணாடியில் அவங்க இளமையாக தெரியணும், அதுதான் முக்கியம்னு தோணுது. எல்லாருக்குமே தன்னை இளமையாக காட்டுற ஒரு கண்ணாடி தேவைப்படுது. அது நம்ம கிடைக்காதனால நம்மளே நம்மளை மேக்கப் பண்ணி இளமையாக கண்ணாடியில் பார்த்துக்குறோம் இல்லையா? ஏன்னா நம்மளையும் ஏமாற்ற முடியாது. நமக்கு 50 வயசு ஆயிடுச்சு, நமக்கே தெரியும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களே ஏமாற்ற முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் பிறந்த தேதி முதல் கொண்டு தெரியும். அப்போ யாரையுமே ஏமாற்ற முடியாது. அப்போ எதுக்காக நம்ம மேக்கப் பண்ணுறோம்? எதுக்காக நம்மளுடைய வெள்ளை முடியெல்லாம் கருப்பு முடியாக மாற்றுறோம்? கண்ணாடியில் நம்ம இளமையாக தெரியணுன்றதுக்காகத்தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இந்த கதையை நான் எங்கே படித்தேன் அப்படின்னு கேட்குறீங்களா? துணை எழுத்து புத்தகத்தில் சாயங்களில் ஒளிந்திருக்கிறார்கள் என்ற கட்டுரையில் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் எழுதியிருப்பார். ஏன் இதை சொன்னார் அப்படின்னா, நம்ம கண்ணாடியில் முகம் பார்க்கும் பொழுது ஒன்று நம்ம இளமையை எதிர்பார்ப்போம், இன்னொன்று நம்ம முகத்தில் நம்ம முகம் மட்டும்தான் இருக்கா? நம்ம முகத்தில் யாரெல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க? நம்ம சிரிப்பு மாமா போல் இருக்கும், நம்ம கண்கள் அப்பா போல் இருக்கும், நம்ம மொத்த முகமும் அம்மா போல் இருக்கும். இப்படி நம்ம முகத்துக்குள்ளே பலரும் ஒளிஞ்சிருப்பாங்க. சரி, முகங்களில் சில தழும்புகள்லாம் இருக்கும். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கல்லை விட்டு எரிஞ்சிருப்பாங்க, சின்ன வயசில் நம்ம சைக்கிள் ஓட்ட போகும்போது கீழே விழுந்திருப்போம். இது போல் ஏதோ ஒரு தழும்பு. இந்த தழும்பு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஏதோ ஒரு நபரோ இல்லை ஏதோ ஒரு சம்பவமோ ஒளிஞ்சிருக்கும். அதை பார்க்கும்போதெல்லாம் அதை பற்றின நினைவுகள் வரும். இப்படி அந்த கட்டுரை முழுவதும் நம்மளுடைய முகச்சாயங்களில் யாரெல்லாம் ஒளிந்திருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். இதை நீங்கள் படிக்கணுன்னா துணை எழுத்து புத்தகத்தை வாங்கி படிங்க. அப்படி இல்லைன்னா வெண்பா நாலேஜ் பாக்ஸ் யூடியூப் சேனலில் துணை எழுத்து பிளேலிஸ்ட்டில் கேளுங்க, ரசிங்க. நன்றி நண்பர்களே.